கொண்டுட்டு வர மாதிரி இருக்கு. பலகாரம் சட்டியாக்க? பலகாரமா? பலகாரம்லாம் ஒன்றும் இல்லைக்கா, சுண்டல் வேக வச்சு தாளிச்சேன். சரி நீங்களும் இருக்கீங்கல்ல, உங்கள்கிட்ட கொடுத்தா ஆளுக்கு கொஞ்சமாக சாப்பிட்டு காலி பண்ணுவீங்களேன்னு எடுத்துட்டு வந்தேன். அதானே பார்த்தேன். மாடனாவது எண்ணெய் சட்டி வச்சு பலகாரம் சொல்றதாவது. ஆமா ஆமா, நெடுவாளி அப்படியே வார வாரம் சுட்டு சுட்டு நம்மளுக்கு அடிக்கி தள்ளிட்டா. இப்ப சொல்ல வந்துட்டா மாடனை. கொண்டாமட்டி என்னத்தையே இருக்கிறத ஆளும்பேரமா திண்டு காலி பண்ணுவான். இந்தாங்க இந்தாங்க. என்ன எனக்கு மட்டும் சின்ன கிண்ணமா இருக்கு? அன்னைக்கு இங்க கொண்டா உங்க கிண்ணத்தை பாக்குறேன். ஹே லூசு நெடுவாளி, 2 பேருக்கும் ஒரே அளவுதான், சாப்பிடு. இங்க பார்ட்டி மாடனு குடுக்கறதா 2 பேருக்கும் ஒரே அளவா கொடுக்கணாமா. இவனுக்குள்ள 10 பேரா உட்காந்துருக்கோம். நான் அன்னைக்கு 2 பேர் தானே உட்காந்துருக்கோம். 2 பேருக்கும் சரிசமமா ஒரே தட்டில் வச்சு எடுத்துட்டு வந்தா உனக்கு என்ன கேடு வருது? இங்க வேற அதுக்கு மட்டும் பெரிய கிண்ணமா கொடுத்துட்டு எனக்கு மட்டும் இத்திரியோண்டு கிண்ணத்துல உள்ளேக்க போட்டு வச்சிருக்கேன். கேட்டி மாடனே, ஓசியில கொடுத்த மாட்டை பல்ல பிடிச்சி பதம் பார்த்த கதைன்னு இருக்குல்ல, அந்த கதை இவளுக்கு தம்பிட்டு செல்லு. என்னத்தையும் உனக்குள்ள உட்கார்ந்துருக்காளுகளே, ஆளுக்கு 2 அள்ளி வாயில படுவாளுகளேன்னு கொண்டுட்டு வந்து கொடுத்ததுக்கு எம்பிட்டு பேச்சு பேசிட்டு இருக்காரு. ஏடி நாயி, இந்தா இதைத்தானே திண்டு தோல. என்ன 4 கல்ல கூட போயிருமா இதுக்கு? இந்த பிடிச்சி தோல நீ தானே தின்னு ஆத்தா, அதை கொண்டா என்னட்ட. 4 கல்லு பெருசு இல்லக்கா, 2 பேர் தானே உட்காந்துருக்கோம். சரிசமமா தானே கொடுக்கணும். அதென்ன உருவத்தை பார்த்து பெருசும் சிறுசுமா கொடுக்கறது. ஒல்லியா இருந்தா கொஞ்சமா திம்பம்னு நினைப்பு ஓல் இருக்கு. ஒல்லியா உள்ளவங்க திண்டு பார்த்தது இல்லையே. நாங்கெல்லாம் திங்க ஆரம்பிச்சா நீங்க எல்லாம் தெரிச்சு ஓடிடுவியாமா. சரிட்டி சரிட்டி ஆத்தா, திண்டு தோல. ஏடி மாடனே, எங்க உனக்கு எடுத்துட்டு வரலையாக்க? இந்தாட்டி ஆளுக்கு 2 திம்பா. இந்தா. ஐயோ இல்லக்கா, எனக்கு சுண்டல் பெருசா பிடிக்காது, நீங்க சாப்பிடுங்க. ஏட்டி மாடனே, சாப்பிட்ற விஷயத்துல பிடிக்கும் பிடிக்காதுன்னு ஒதுக்க கூட செய்வீலாட்டி? நான்லாம் எந்த ஒரு விஷயத்தையும் ஒதுக்கவே மாட்டேன். விஷத்தை கொடுத்தா கூட திங்கிற பொருளா இருந்துச்சுன்னா சேர்த்து தின்று விட்டு நான் பாட்ட சோழியை முடிச்சுட்டு போயிட்டே இருப்பேன். நீங்க திம்பியட்டி நெடுவாளி, நீ திங்கிறதுக்கு என்ன சொல்லி அவளுக்குன்னு திங்கிற பண்டம்னு எழுதி வச்சிருந்தா கூட அந்த பேப்பரை உரிச்சு உள்ளதில் வெட்டி வாழைப்பழ தோலை உள்ளது கணக்கா தள்ளுவா நெடுவாளி. சரி சரி, அதெல்லாம் விடு. இன்னைக்கு என்ன பொறாக்குறாம? பொறாக்குறாமா? இல்லடி மாடுன்னு, நம்ம கரெக்டா ப்ரோக்ராம்னு சொன்னோம்னா அன்னைக்கு புரியாது. தப்பா இங்கிலீஷ் பேசணும்னா அன்னைக்கு ஷார்ப்பா புரிஞ்சுக்கிறோம். இப்ப கரெக்டா பதில் சொல்லும் பாரு. ஓஹோ, இதுல இப்படி ஒரு ட்ரிக் இருக்கோ, எனக்கு தெரியாம போச்சு. இப்ப பாரு அன்னைக்கு என்ன இன்னைக்கு என்ன பொறாக்குறாம? என்னட்டி பொறாக்குறாம? எங்கே வரதுன்னு தெரியாமட்டே மாடன் வீட்டுக்கு வந்தேன். மனசா தங்கச்சி எங்கேயோ பாட்டி பார்லருக்கு கூட்டிட்டு போறோம்னு சொன்னால, அதான் அங்கே போயிட்டு வருவோமான்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். மாமாட்ட இன்னும் கேட்கல. கேட்ட பிறகுதான் என்ன ஏதுன்னு முடிவு பண்ணணும். டவுனுக்கு போகணும்ல. பாத்தியில எப்படி எடுத்து விடுதுன்னு. பாட்டி பார்லருக்கு போகணுமா, அதே இன்னைக்கு பராக்கிராமு. சி ஐயோ, பராக்கிராமன்றமட்டி நானும். சரி சரி, இன்னைக்கு அதுதான் ப்ரோக்ராமா. பாட்டி பார்லருக்கு போய் அன்னைக்கிளிக்காவை அழகுபடுத்திட வேண்டியதே இன்னைக்கு. ஆமாட்டி நெடுவாளி, ஆனா அன்னைக்கிளிக்கா இங்கிலீஷ் பேச ட்ரை பண்றாங்கல்ல, அதுவே பெரிய விஷயம்தான். பாராட்டணும் அன்னைக்கிளிக்காவெல்லாம். எத்தனை பேர் ஒண்ணுமே பேசாம இருக்காங்க. ட்ரை பண்றது எவ்வளவு பெரிய விஷயம். எடி மாடனே, அக்காவை மூஞ்சிக்கு முன்னாடி புகழாதட்டி எனக்கு ஒரு மாதிரி வெக்கமா வருது. ஆமா அன்னைக்கிளிக்கா, நீங்க நார்மலா ஒரு பான்ஸ் பவுடர் போட்டு தலையை கொண்ட போட்டிருந்தாலே மாமா உங்களை சுத்தி சுத்தி வராரு. அப்புறம் எதுக்கு பாட்டி பார்லர்லாம் போய் அழகுபடுத்திக்கிட்டு? அட இந்த அழகு பத்தாது உங்களுக்கு? ஆமா, இவளுக்கு ஒருத்திய பாட்டி பார்லர் போய் அழகுபடுத்துறது மாமா சுத்தி சுத்தி வர்றதுக்காக. ஐயா இவளுக்கு என்னட்டி இப்படி சொல்றாளுக? எல்லாரும் சும்மா மாடர்ன் ட்ரெஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு தெரியலையட்டி, அதனால எனக்கு ஒரு மாதிரி ஆசையா இருந்துச்சு போடணுமேனு. அதுக்காண்டி இந்த நெடுவாளிட்டு கேட்டு அவ ஊரா வத்தி வச்சுட்டு வந்துட்டாளா? அன்னைக்கிளிக்கா, நானா சொன்னேன் மாடன்ட்ட உன்னைய பியூட்டி பார்லர் கூட்டிட்டு போய் அழகுபடுத்தணும்னு? இன்னைக்கு என்ன ப்ரோக்ராம்னு கேட்டதுக்கு நீனா தானே டவுனுக்கு போகணும், பாட்டி பார்லருக்கு போய் அழகுபடுத்தணும்னு சொன்னேன். சரி சரி விடுங்கட்டி, இன்னும் மாமாட்டையே கேட்கல. அந்த மனுஷன் என்ன சொல்ல போறாருன்னு வேற தெரியலையே. அவர் வேற 16 இது பண்ணிக்கிட்டு இருப்பாரு, எதுக்கு அங்கெல்லாம் போற வாரேன்னு. என்ன சொல்லி சமாளிக்கிறதுன்னு எனக்கு வேற ஒரு மாறியால வருது. ஐயோ அன்னைக்கிளிக்கா, சும்மா ஓவரா சீன் போடாத. மாமா நீ யானையை பார்த்து பூனைன்னு சொன்னா அவரும் பூனைன்னு சொல்லுவாரு. அப்பேற்பட்ட மனுஷனுக்கு பொண்டாட்டியா இருந்துக்கிட்டு ஐயோ என்ன சொல்லுவாருன்னு தெரியலையே, எது சொல்லுவாருன்னு தெரியலையே, எனக்கு பயமா இருக்கே, அப்படியே இப்படியேன்னு நடிக்காத. நீ போறேன்னு சொன்னா அவர் போயிட்டான்னு சொல்ல போறாரு. இதுக்கு ஏன் இவ்வளவு பெரிய சீனு? பெத்தியாட்டி மாடனே நெடுவழி சொல்றதா? மாமா நான் ஆணையை பார்த்து பூனைன்னு சொன்னா அவரும் பூனைன்னு சொல்லுவாராம். என்ன ஒரு ஏத்தம் பத்தி அவளுக்கு. அன்னைக்கிளிக்கா, இந்த விஷயத்துல நானும் நெடுவாளி கட்சி தான்ப்பா. உண்மையாவே மாமாவை நீங்க சுண்டு விரல்ல தான் வச்சிருக்கீங்க. அப்படி இருக்கும்போது நீங்க உங்க பேச்ச மீறி அவர் என்ன சொல்லிட போறாரு? சும்மா விடுங்கக்கா. இடில அந்த மனுஷனோட ஒரிஜினல் குணம் தெரிஞ்சா நீங்க இப்படி எல்லாம் பேச மாட்டியடி. எக்கா என்ன இப்படி உட்கார்ந்து கதை பேசிட்டு திரியறியா? இன்னும் கிளம்பலையா நீங்களா? மனசாக்கா இப்பதானே வந்திருக்க, ஏன் பதற? எடி எருமை நெடுவாளி, நேற்று நீ தானே நயன்தாராட்ட சொன்னேன் உன் தலைமுடி பல்லு இல்லைல்ல, நான் பியூட்டி பார்லர் கூட்டி போய் சரி பண்ணி விடுறோம்னு. அப்புறம் இப்படி தின்னுக்கு தானே உட்காந்து தின்னுக்கிட்டு இருந்தா எப்படி கிளம்புறது? அந்த குட்டி எங்கேயும் கிளம்பி ரெடியா உட்காந்துருக்கல.
இங்க வாரு வனசாக்கா, உனக்கு வேணும்னா கேட்டு வாங்கி தின்னு. சும்மா என்னைய தின்னைக்கு தின்ன உட்காந்து திண்டுகிட்டு இருக்கோம்னு சொல்லாத. நான் வராம இருக்கிறது உனக்கு பிரச்சனை இல்ல, திண்டுகிட்டு இருக்கிறதே உனக்கு பிரச்சனையா இருக்கு. இடி நீங்க சொல்ல வந்தானே அவ கிளம்பி ரெடியா இருக்கா. நீங்க வாட்டுக்கு இப்படி அசால்ட்டா இருந்தா எப்ப போறது? மனசா எடி ஏன் இப்படி வந்த உடனே கோவப்பட்டுக்கிட்டு இருக்கிறவன் அவ கூட்டிட்டு போறோம்னு சொல்லிட்டா. இன்னைக்கு நாங்களும் மாமாட்டையெல்லாம் கேட்டுட்டு கிளம்பணும் தான் இருக்கோம். இப்ப எதுக்கு வந்த வரத்துல இப்படி கோவப்பட்டு கடுகடுன்னு தெரியற? ஏக்கா அந்த குட்டி 2-3 நாளைக்கு அழுதுகிட்டு சோறு திங்காம கிடந்தாலும் அவளாவே சரியா இருந்திருப்பாள்ல. நீங்க கூட்டிட்டு போய் பல்ல சரி பண்றேன் மண்டையை சரி பண்றேன்னு சொல்லிவிட்டு இப்ப பேசாம உட்காந்துக்கிட்டு இருக்கீங்க. சீ, இதுக்குதான் யாரையுமே எந்த விஷயத்துக்கு நம்ப கூடாதுங்கிறது. ஏ லூஸ் வனசாக்கா, உன் வீட்டுக்கு பக்கத்து வீட்டுக்காரன் நான் பியூட்டி பார்லர் வச்சிருக்கேன். இங்க இருந்து டவுனுக்கு போகணும்ல, உடனே அப்படியே எடுத்தவங்கன்னு போயிட முடியுமா? நான் ஏன் நெட்ட பண்ணிட்ட பர்மிஷன் கேட்கணும், அன்னைக்கிளிக்கா மாமாட்ட கேட்கணும்னு சொல்லிட்டு இருக்கு, மாடன் அவங்க மாமியாட்ட கேட்கணும். எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு காசு பணம்லாம் வாங்கிட்டு தானே வர முடியும். நாங்களும் எங்களுக்கும் அழகுபடுத்திக்கணும். ஒரு ஆளோட வேலை மட்டும் இல்ல. இரு, நீ வீட்டில் போய் இரு, நாங்கள் எல்லாரும் கிளம்பி வருவோம். ஆமாட்டி வனசா, நெடுவழி சொல்றது சரிதான். நானும் இன்னும் மாமாட்ட எந்த விஷயத்தையும் கேட்கலட்டி. என்னோட செம்பட்ட முடியவும் கருப்பு முடி ஆக்கி விடுறோம்னு சொல்லியிருக்கல நெடுவழி. அதுக்காண்டி மாமாட்ட எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு தானட்டி வரணும். எடுத்தவங்க ஒருத்தனை கிளம்ப முடியுமா சொல்லு. அப்புறம் யாரு காசு தர்றது? ஏய், அது வந்து காவு காவுன்னு மூஞ்சி முகரையும் சுண்டிக்கிட்டு கத்திக்கிட்டு இருக்கு. நீ உன் செம்பட்ட முடிய பெரிய பிரச்சனையா சொல்லிக்கிட்டு இருக்க. இல்லட்டி சொன்னேன், செம்பட்டைய கருப்பாக்குறோம்னு சொன்னீல, அதனால சொன்னேன். நல்லா சொன்னப்போ சிரிச்சுக்கிட்டு காய்ச்சிக்கிட்டு இப்படி இருங்க. அவளுக்கு வந்தா தானே தலைவலியும் காய்ச்சலும். உங்களுக்குலாம் என்ன சிரிப்பும் கணப்புமாத்தையும் தெரியும். எட்டி ஆத்தா உடனே ஆரம்பிக்காம போ, நாங்களும் வீட்டில் போய் கேட்டுட்டு வரோம். இதுக்குத்தான் அவ வீட்டு பிரச்சனையை அவ சரி பண்ணிக்கிறோங்கிறது. அடுத்தவளை நம்பினா அப்படித்தான் நட்டாத்துல தான் நிக்கணும். எப்பா ரொம்ப நேரமா காலை மடக்கி உட்கார்ந்தோம்னா எந்திரிக்கையில முழங்காலெல்லாம் ஒல்லையுதுட்டி. உடம்ப குறைக்கணும் நினைக்கிறேன், குறைக்கவும் முடியுதில்ல. சரிட்டி மாடனே, நானும் போய் மாமாட்ட கேட்டுட்டு காசு வேணா ரெடி பண்ணிட்டு கிளம்புறேன். நெடுவாளி இப்படி உட்கார்ந்துருக்காம கிளம்பு. ஏ இருக்கா, நானும் வரேன். கதை பேச போன இடம் வந்த இடமாத்தே இருக்கு. ஆமா, வீடு இருக்கு, வாசல் இருக்கு. வீட்டுல உள்ள வேலையை பார்க்கணும்னு எங்க வீடு தங்குறாளுக. அவ புருஷமார்களை அவ தான் பாத்துக்கிறேன்னு வயசான காலத்துல நம்ம தூக்கிக்கிட்டு லோலோன்னு தெரிய முடியுமா? எம்பிட்டு சொன்னாலும் இந்த வீட்டு பொம்பளை கறிக்கு புரிய மாட்டேங்குது. அவ வீட்டு வேலையை பூரா முடிச்சிட்டு வந்து கதை பேச உட்கார்றாளுக. இவ வீட்டு வேலையை அப்படி போட்டுட்டுல போய் உட்கார்றா. என்னத்த சொல்லி என்ன செய்ய? காலம் பூரா அப்படியே கத்தியே என் தொண்டை தண்ணி பூரா போகுது போ. மாமணி ஒண்ணு காணாம வட்டியில் சோறு உண்ணாம பாவினா பருத்தி செடியானேனே. ஆத்தாடி பேயிச்சி பிசாசுச்சி காட்டேரி. ஐயோ அத்தை கிளவிச்சி, அத்தை மாமியா, அத்தை என்ன முட்டி, என்ன ஒரு படியா சுத்திக்கிட்டு தெரியுறிய என்ன? ஐயோ அத்தை தலையில என்னத்தை தூக்குவாளி? ஓமுட்டு புருஷருக்கு சோறு கொண்டு வரேன் வயலுக்கு. மாமாக்கு வயலுக்கு சோறு கொண்டு போக நேரமாச்சே. அத்தாடி மாமா திட்டு வரேன்னு அரண்டு அடிச்சுக்கிட்டு ஓடியாடுறேன். நீங்க கரெக்டா எடுத்துக்கிட்டு நிக்கிறீங்களாக்க. கொண்டாங்க, நானே கொண்டு போய் கொடுக்குறேன். யாரு நீ அரண்டு அடிச்சுக்கிட்டு ஓடியாடுற? அதை நான் நம்ப. அப்புறம் பயப்படாமலா ஓடியாடுறேன். கொண்டாங்க, நான் கொண்டு போய் கொடுக்குறேன். அட கொடுங்கிறேன். அதை காட்டி நமக்கு என்ன வேலை இருக்கு? கொடுங்கத்தே, நான் கொண்டு போய் கொடுக்குறேன். இல்ல முட்டி, 2 நாளா ஒரு மார்க்கமாத்தே நீனும் சுத்திக்கிட்டு தெரியுற. என்ன ஏதுன்னு கண்டுபிடிச்சுக்கிறேன், அப்புறம் இருக்கு உனக்கு. ஆமா அது அப்படியே கண்டுபிடிக்கிறாது. கண்டு ராகம் பாடுறத பாரு. புருஷனுக்கு சோறு கொண்டு வர்றதுக்கு துப்பில்ல. ராகத்தை பாரு, ராகத்தை. இது என்னமோ ஒரு ராகம்ல. ஏற்கஞ்சேரி இறுக்கி போடு செய்ய மாமா, உருகு நெய்ய போல உருகி தவிக்கிறேன் ஆமா. வேற என்ன விழுதண்ண நான் பாடட்டா, வேற என்ன விழுதண்ண நான் பாடட்டா, ஏதோ எம்மன பாடா கங்கன தாடா நனா அப்படின்னு இந்த பாட்டு வரும். நல்ல பாட்டு. எங்க அந்த காலத்து பாட்டெல்லாம் அயத்து போயிருச்சு. நெட்டப்பா, என்னடா எப்ப பார்த்தாலும் அதுலயே உட்காந்து லொட்டுன்னு தட்டிக்கிட்டே இருக்கிறவன்? இந்த அவ்வளவுதாம்மா, கொஞ்சம் ஆபீஸ் ஒர்க் இருந்துச்சு, இந்த முடிச்சிட்டோமா, அவ்வளவுதாம்மா. ஆண்டி வாட்டி, என் செல்ல மருமவளே அமுசா வாட்டி. கையில் என்னது? ஆண்டி உங்களுக்காக சுட காப்பி போட்டு எடுத்துட்டு வந்திருக்கேன் ஆண்டி. ஏட்டி காப்பி ஓட்டி எடுத்துட்டு வந்திருக்கோம்னு சொல்ற, அந்த கையில என்னமோ ஜூஸ் கணக்கிட்டா இருக்கு.
அத்தான் காலையில இருந்து சிஸ்டம்ல வேலை பார்க்கறாங்கல்ல, அதான் அவங்களுக்கு ஹீட் ஆயிடக்கூடாதுன்னு லெமன் ஜூஸ் போட்டு கொண்டுட்டு வந்திருக்கேன் ஆண்டி. ஏட்டி, உன் அத்தானுக்கு மட்டும் லெமன் ஜூஸ், எனக்கு மட்டும் காப்பி அக்க. ஆமாங்க ஆண்டி. அத்தானுக்கு தான் ஜூஸ், நீங்க காப்பியே குடிங்க ஆண்டி. அத்தான் அத்தானு மூச்சுக்கு 300 தடவை சொல்லி அவன் பின்னாடியே திரிகிறா. அவ தலையெழுத்து அவளுக்கு குடுப்பனை இல்லாம போயிருச்சே. ஆண்டி, உங்களை இந்த மாதிரி பேசக்கூடாதுன்னு சொல்லியிருக்கீங்களா ஆண்டி? நீங்க இப்படி சொன்னது மட்டும் நெடுவழியக்கா காதுல கேட்டுச்சு, உங்க வாயை பிச்சு வீசிடுவாங்க ஆண்டி. அவ வாழ்க்கைக்கு வேட்டு வைக்க வந்தவளே அந்த நெடுவாளிதான். என் மருமவ அமுசாவை கட்டியிருந்தா என் பிள்ளைய எப்படி கவனிச்சிருப்பா. அந்த நெடுவாளி சிறுக்கிய கொண்டு வந்து வீட்டுக்குள்ள வச்சுக்கிட்டு ஒன்னத்துக்கு ஆகாம தெரியுது. அந்த கவலையோட இல்லாம கக்கப்புக்கன்னு சிரிச்சுக்கிட்டு அவன் பின்னாடியே திரியிறாளே. அத்தான் அத்தான், உங்களுக்காக லெமன் ஜூஸ் போட்டு கொண்டுட்டு வந்திருக்கேன் அத்தான். அம்சா, நீ எதுக்கு இங்க வந்தோங்கிறதையே மறந்துக்கிட்டு சும்மா வேலைக்காரி மாதிரி வீட்டுல உள்ள வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்க. நீ அதுக்காக தான் நெடுவாளி இருக்கல்ல, நீ ஏன் தேவையில்லாத வேலையெல்லாம் பாக்குற? எந்த கம்பெனில வேக்கன் இருக்கு, எந்த கம்பெனில போய் ஜாயின் பண்றதுன்னு அதை பத்தி மட்டும் யோசிக்கிறத விட்டுட்டு இப்படி தேவையில்லாத வேலையெல்லாம் எதுக்கு பார்த்துட்டு இருக்க நீ? அத்தான், நான் வேலை தேடிட்டே தான் இருக்கேன் அத்தான். வீட்ல சும்மாவே இருக்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு ஜூஸ் போட்டு கொடுக்கலாமேன்னு கொண்டுட்டு வந்தேன் அத்தான். டேய், இதெல்லாம் உன் பொண்டாட்டி உனக்கு பார்த்து பார்த்து கவனிச்சு போட்டு கொடுக்கணும். அதுக்கெல்லாம் தான் அவளுக்கு துப்பு இல்லைல, போட்டு கொடுக்கறவளை குறை சொல்லாம வாங்கி குடி. அம்மா, நீங்க எதையாவது சொல்லி அம்சாவை ஏத்தி விட்டு வேடிக்கை பார்க்காதீங்கம்மா. அவ வயசு பிள்ளை, அவ மனசை தேவையில்லாம கெடுக்கிற வேலை வச்சுக்காதீங்க. அத்தான், நான் ஆண்டி சொல்றதெல்லாம் கணக்குல எடுத்துக்க மாட்டேன் அத்தான். நீங்க எதுக்கும் பயப்படாம ஜூஸை வாங்கி குடிங்க அத்தான். அதுக்கு இல்லம்மா அம்சா. அட புடிங்க அத்தான். என்னட்டப்பா, அமுசா மூஞ்சி எப்படி வாடி போயிருச்சு பத்தியா? உனக்காக ஒவ்வொன்றும் பார்த்து பார்த்து செய்யற பிள்ளைகிட்ட ஏன்டா கடுகணுன்னு இருக்கிறவன்? அம்மா, அவ வயசு பிள்ளை, எனக்கு கல்யாணம் ஆயிருச்சு. நானும் நெடுவாளியும் ஆயிருந்தான் சண்டை போட்டுக்கிட்டாலும் அவ ஏன் பொண்டாட்டிமா, அவளை என்னால விட்டு கொடுக்க முடியாது. அதே நேரத்துல வயசு பொண்ணு வந்து வீட்டுல இருக்கும்போது எப்படி நடந்துக்கணுங்கிற விஷயமும் எனக்கு தெரியும். நீங்க ஏதாவது அவ மனசை கிளப்பி விட்டு அவளை கவலைப்பட வச்சுட்டு இருக்காதீங்க. ஆமா ஆமா, அப்படியே பெரிய பொண்டாட்டிதேன் பொண்டாட்டி. இப்படியே ஆட்டிக்கிட்டு தெரியறதுக்கு லாய்க்கா இருக்கிறவ பொண்டாட்டிதேன். ஆமா, ஒவ்வொன்றும் பார்த்து பார்த்து செய்யற பிள்ளைய கலங்க வச்சுப்புட்டு பொண்டாட்டி வர்றேன் பொண்டாட்டி. வா நூக்கா வாழையா, நூக்கா வாழையா, யா 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 டா. இந்த வருது மூக்கு வலியலையா மூக்கு வலியலையான்னு கேட்டுக்கிட்டு. ஐயே அத்தக்கிழவி, அது மூக்கு வலியலையா இல்ல, நூக்கா வாழையா, நூக்கா வாழையா, ரா 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 ரா. அப்படி வரும். என்ன மூக்கு வலியலையோ காது வலியலையோ தெரியல. ஆமா, என்ன கருமத்தையே பாடிட்டு போ. ஆமா, அன்னைக்கு காய்கறி வாங்குறதுக்கு மளிகை ஜாமான் வாங்குறதுக்கும் கட்டப்பையோட சேர்த்து 2000 ரூபாய் காசு கொடுத்தோம்லட்டி, அது எங்க? அதை பத்தி ஒண்ணுமே சொல்ல காணா, நீ பாட்டுக்கு தெரியறவ. ஆத்தாடி, நம்ம வாங்கி திண்ட காசையில கிளவி கேக்குறா, இன்னும் மறக்கல போல் இருக்கே. எட்டி, 2000 ரூபாய் காசு எங்கன்னு கேட்டா என்ன அப்படி குனிஞ்சது கவுந்து கிடக்குறவ? 2000 ரூபாய். ஆமா 2000 ரூபாய், அதுக்கு என்ன இப்ப? அதுக்கு ஒண்ணுமில்லட்டி, கட்டப்பையையும் காணா காசையும் காணமே. காசு எங்க, காய் எங்க? ஆமா, காய் வாங்குறதுக்கு கொடுத்தீங்களே அந்த 2000 ரூபாய் தானே. அது இப்ப நான் என்ன சொல்றது? என்ன முட்டி, என்ன ஒரு மாதிரி பம்மிக்கிட்டு தெரியறவ? காசு எங்க முட்டி? ஐயோ, நெடுவாளி அந்த 2000 ரூபாயை என்ன செஞ்சான்னு தெரியலையே. மறுபடியும் அம்மாக்கும் நெடுவாளிக்கும் சண்டை வந்துச்சுன்னா வீடு தாங்காது. நம்ம ஏதாவது இடையில பூந்து குட்டையை கிளப்பி விடலான்னா என்ன பண்ணான்னு தெரியாம எப்படி சொல்றது? அது எத்த அந்த 2000 ரூபாய உங்க மயன் தான் ஏதோ அவசரமா வேணுமேனு வாங்கினாரு. அப்புறமா நான் காய் வாங்கி கொடுத்துக்கிறேன், எனக்கு அந்த 2000 ரூபாய கொடுன்னு வாங்கினாரே. ஏங்க வாங்கினீ இல்ல? என் மயன் வாங்கினானா? என் மயன் எதுக்கு இப்படி வாங்கிட்டு 2000 ரூபாய் வாங்கினேன்? எனக்கு என்ன தெரியும், நான் காய் வாங்கலாமேன்னு அவசரமா வெளியில மார்க்கெட்டுக்கு போய்கிட்டு இருக்கேன். வழியில வண்டி வந்து மறைச்சிக்கிட்டு அந்த 2000 ரூபாய குடு நெடுவாளி, எனக்கு அவசரமா தேவைப்படுது, நான் வீட்டுக்கு காய் வாங்கி கொடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. நான் ஐயோ இல்லைங்க, அத்தை கொடுத்த காசு, நான் காய்கறி மளிகை ஜாமான் கண்டிப்பா வாங்கிட்டு வீட்டுக்கு போகலைன்னா அத்தை என்ன வைவாகன்னு சொல்லி நான் அவ்வளோ ஆர்ப்பாட்டம் பண்றேன். இழு குடு, எங்க அம்மா தானே, நான் பேசிக்கிறேன். எங்க அம்மாவோட காசை நான் அனுபவிக்காம வேற யாரும் அனுபவிக்க போறா? காய் தானே நான் வாங்கி கொடுத்துக்கிறேன்னு அந்த 2000 ரூபாயை ரிட்டர்ன் வாங்கிட்டு போயிட்டாரு. அடேங்கப்பா, எப்படி மனப்பாடம் பண்ணி ஒப்பிச்சது மாதிரி ஒப்பிக்கிறா பாரு. பொய் பிராடெல்லாம் இவ பிறவி குணத்திலேயே வந்தது போல் இருக்கு. டேய், என்னடா சொல்ற உன் பொண்டாட்டி? நீ எதுக்குடா 2000 ரூபாய் காசை வாங்கிட்டு போன?
தெய்வமே எப்படியாவது காப்பாத்தி விடுங்க தெய்வமே. நீ உள்ள வாடி மாவளே, உனக்கு இருக்கு, நீ உள்ள வாணி. தெய்வமே நம்ம கதையை அப்புறமா வச்சுக்கிருவோம். என்னை இந்த ஒரு விஷயத்துல காப்பாத்தி விட்டுரு தெய்வமே. மறுபடியும் என்னால ரோட்டு காட்டுல போய் சீப்பட முடியாது தெய்வமே. என்னடா நான் கேட்டுக்கிட்டே இருக்கேன், நீ பாட்டில் அவளையே பார்த்துக்கிட்டு இருக்கே என்னடா? எத்தே சொல்லுவாரு இருங்க, கையில் ஏதோ ஜூஸ் மாதிரி வச்சிருக்காரு, குடிச்சிட்டு பொறுமையா சொல்லுவாரு. ஏங்க சொல்லுங்க. நான் என்னமோ ஹோட்டலுக்கு போய் வாங்கி தின்றது மாதிரி இல்லை உங்க அம்மா என்கிட்ட கணக்கு கேட்கறாங்க. அட சொல்லுங்க, நீங்க எதனா வாங்கிட்டு போனீங்க? ஆமாமா, ஆபீஸ்ல ஃப்ரெண்டு ஒருத்தனுக்கு திடீர்னு உடம்பு சரியில்லை, கையிலையும் காசு இல்லையா, யதார்த்தமா நெடுவாளியை பார்த்தேன், சரின்ட்டு அப்படியே அந்த காசை வாங்கிட்டு போயிட்டேமா. நான் உங்களுக்கு அப்புறம் தந்துடுறேம்மா. ஆத்தாடி, என் நெஞ்சில பாலு பழம் எல்லாத்தையும் வாத்தாரா இந்த மனுஷன். நல்ல வேலை இல்லைன்னா மறுபடியும் இந்த கிழவி விளக்கமா தரிச்சு வீட்டை விட்டு விரட்டி விட்டுருவா. நம்ம போய் ரோட்டுக்காட்டில் சீப்படணுமேனு கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தேன். என் கணவர், அன்பு தோழர், அன்பு உறவு என்னை காப்பாத்தி விட்டாயடா. நீ உள்ள மாடி மாவளே, உனக்கு இருக்கு. அம்மா நான் தான் வாங்கிட்டு போனேன், நாளை பின்ன தந்துடுறேம்மா. ஏ என்னத்தடா தரப்போற? நான் அவதே எங்கேயும் போய் என்னத்தையும் வாங்கி தின்னுபிட்டு வெறுங்கையை வீசிட்டு வந்துட்டாலோன்னு கேட்டேன். சரி சரி, நீ கொடுத்த காசு தானே, அதைத்தானே திருப்பி அவள்கிட்ட கொடுத்து விட்டு காய் வாங்கிட்டு சொன்னேன். அப்புறம் நான் என்ன வேலை வெட்டிக்கா போய் சம்பாரிச்சு கொண்டுட்டு வந்தேன். சரி சரி, அதெல்லாம் ஒன்றும் தரவேணா, நான் சும்மா கேட்டேன். சரிம்மா. நெடுவாளி உள்ள வா, கொஞ்சம் வேலை இருக்கு. ஏங்க என்ன வேலை இருக்கு? சோறாக்கணும் குழம்பு வைக்கணும்னு ஏதாவது வேலை இருக்கா என்ன? எதுவாக இருந்தாலும் சொல்லுங்கங்க, நான் பார்த்து விட்டு போயிடுறேன். இல்ல நான் பாத்துக்கிறேன், நீ உள்ள வா. அத்தாடி, இந்த மனுஷன் உள்ள கூட்டிட்டு போய் குமுற போறான் போல் இருக்கே.